தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூட்டணி குறித்த நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள் குறித்தும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ இந்த 26 தேர்தலை பொறுத்தளவுல கூட்டணி கணக்குகள்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஒரு சைட்ல விஜய் தெளிவுபடுத்திட்டார், நாங்க தனியா தான் போறோம் அப்படின்ற விஷயத்த. ஸோ 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. இன்னொரு சைட்ல பார்க்கும்போது டிடிவி தினகரன் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு, அதே மாதிரி செங்கோட்டையன் இருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. டிடிவி அவர்களை பொறுத்தளவுல சிங்கிள் அஜெண்டா தான், ஆன்டி இபிஎஸ், ஆன்டி ஏடிஎம்கேன்றதை தாண்டி ஆன்டி இபிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல அவர் இருக்கார். இப்ப ரீசெண்டா அவர் பேசும்போதும் என்ன பேசுறாருன்னா, 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படுவாங்க. ஸோ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, டிவிக்கே செகண்ட் பிளேஸ் வருவாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? அவங்களும் தனியா ஒரு பிளாக் ஆனாங்கன்னா 5 முனை போட்டியா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ரோல் என்ன இருக்கும்னு பாருங்க. 5 முனை போட்டியா கூட வர வாய்ப்பு இருக்கு. திமுக மெயின் அலையன்ஸ், ரைட்டு. ஏடிஎம்கே தலைமையில ஏடிஎம்கே பிஜேபி பாமக இருந்து ஒரு செக்ஷன் அல்லது 2 செக்ஷனுமே சேர்ந்து, 3வது விஜய் தலைமையில ஒரு விஜய் சேர்ந்த சார், 4வது சீமான், 5வது வந்து இப்போ விஜய் கிட்ட போக வாய்ப்பு இல்லாத, ஏன்னா டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து டிஎம்கேக்கு போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. ஏடிஎம்கேக்கு போக முடியாது, அனுப்பி விட்டாரு. சீமான் கிட்ட போக முடியாது. விஜய் சேர்த்துக்க மறுத்துட்டாருன்னா இந்த டீமு டிடிவி, ஓபிஎஸ், அவர் பேர் என்ன, செங்கோட்டையன், சசிகலா, இவங்கெல்லாம் சேர்ந்து 5 முனை போட்டி. 5 முனை போட்டினா கேக் வாக் ஃபார் டிஎம்கே. ரிசல்ட்ஸ் இப்பயே சொல்லிடலாம். 89 ரெப்புடேஷன் ஆஃப் 89, டிஎம்கே வில் ஸ்வீப் த போல்ஸ். 5 முனை போட்டியில 4 அலைன்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆமா, விஜய், ஏடிஎம்கே, சீமான், அப்புறம் டிடிவி ஃபேக்ஷன் எல்லாருமே சேர்ந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். அப்போ வந்து 4 முனை போட்டினா ஈவன் இஃப் இட் இஸ் 30% டிஎம்கே போல் பண்ணா கூட போகும். இட் வில் பி a ஸ்வீப், லேண்ட்ஸ்லைடு. 35% வரைக்கும் கண்டிப்பாக போவோம் டிஎம்கே அலையன்ஸ்க்கு. நான் சொல்றது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் படி பார்த்தா கூட 35+ அலையன்ஸ் கண்டிப்பாக டிஎம்கே அலையன்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா இதில் வந்துங்க நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல், அலையன்ஸ் பார்ட்டிஸோட நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல், நலத்திட்டங்கள் ஓரளவு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போயிருக்குது, மறுக்க முடியாது. இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கான 1000 ரூபாய் இலவச பேருந்து, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக வந்து அது ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. 3வது வந்து ரொம்ப முக்கியமானது ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜென்ஸ் இருக்குது. என்னதான் வந்து திமுக மேலே விமர்சனம் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும், ஆன்டி பிஜேபியில் அவங்க உறுதியாக இருக்காங்க. பிஜேபியோட பாலிசிஸை வந்து அக்ரெசிவாக ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்றதுல மைனாரிட்டிஸ் 18% இருக்க மைனாரிட்டிஸ் ப்ளஸ் பியூர் செக்யுலர் ஓட் பேங்க் ஆஃப் த ஹிந்துஸ். ஸோ தட் ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஓட் பேங்க்கும் அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, ஈவன் பை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் த ஓட் ஷேர் வில் பி 35+. எதிர்க்க 4 பிரியுது 65% ஆஃப் ஓட்ஸும் போது வந்து இட் வில் பி எஸ் லேண்ட்ஸ்லைட், கிளியர். அப்படி தான் தோணுது. இது வந்து விஜய் தனியாக போகும் பட்சத்தில் டிஎம்கேவோட திராவிடன் மாடல் ஆட்சியோட ஸ்டாலினோட செகண்ட் டேர்மை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ விஜய் சொல்ற விஷயம் என்னன்னா, போட்டின்றது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்றதான் விஜயோட வாதமா இருக்கு. இப்ப ஏறக்குறைய டிடிவி தினகரன் அவர்களும் அதை தான் பேசுறாரு. 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும்ன்றார். ஸோ அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, தாவேக்கா 2வது இடத்துக்கு வரும்ன்றதான் சொல்றாரு. ஸோ அவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது 5வது அணியா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எண்ணம் இருந்ததுன்னா அந்த 2வது இடத்துல அவங்கள தானே பிளேஸ் பண்ணுவாங்க. சார் அவர் போக விரும்புறாரு சார். ரைட். விஜய் சேர்த்துக்கலாம்னா விஜய் சேர்த்து பாருங்க, எப்படி சொல்லுங்க. பலலாம் விஜயோட அரசியல் வந்து இவங்க பழைய ஆளுங்க யாருமே வேணாம், பேகேஜ்ன்றார் அவர். இவங்க நிறைய பேர் முட்டி மோதுறாங்க. ஐ நோ இட் பர்சனலி, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிபடி. காங்கிரஸில், டிஎம்கேல, ஏடிஎம்கேல, எம்டிஎம்கேல, ஏன் ஈவன் விசிகேல, ஐ நோ பீப்புள் எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ். ஏன் விட மாட்டேங்கிறாங்க? பிஜேபி உட்பட, இன்க்ளூடிங் பிஜேபி, இந்த மேஜர் பார்ட்டிஸ் எல்லாருமே அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்ட அல்லது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடு லீடர்ஸ், செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், தேர்ட் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, தே ஆர் டெஸ்பரேட் டு கோ வித் விஜய். பட் விஜயோட கதவுகள் திறக்கல. ஏன் அப்படி திறக்கல நினைக்கிறீங்க? அவர் வேணான்றாரு. தட் இஸ் ஹிஸ் பாலிசி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். விஜயகாந்தெல்லாம் சேர்த்துக்கிட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தார், மாஃபாய் பாண்டியராஜன் இருந்தார். இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தது அவர்கிட்ட. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ரேங்க்னு சொல்கிறதுக்கு விஜயகாந்த் கிட்ட ஒரு டீம் இருந்தது. இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒன்லி ஒன் மேன் ஷோவாக இருக்குது.
அப்போ இவங்க எல்லாரும் இப்போ டிடிவி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாருங்க, திமுக வர்சஸ் தாவேகா தான் டிடிவி பேசுகிறாரு. நாளைக்கு விஜய் சேர்த்துக்கலன்னா 5 முனை போட்டி தான். 5 முனை போட்டி உறுதி. 5 முனை போட்டியை திமுக கொண்டாடும். 5 முனை போட்டியை திமுக கொண்டாடும். பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த 5வது அணிக்கு இருக்கும் எல்லா விதத்திலும், மாரலி அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ. ஆனா நிஜமாவே போட்டி டிவிகேவுக்கும் திமுகவும் தான் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏடிஎம்கேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. நாள் நெருங்க நெருங்க இட் குட் பி ஈவன் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, அல்லது ஈக்குவல் ஃபைட் கூட வரலாம். மொத்தமாக அதிமுக கீழே தள்ளிட்டு அந்த இடத்த டிவிக்கே பிடிக்கும் நான் நம்பலை. இன்னொன்றுங்க, லாஸ்ட் 1 month ஆஃப் எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள். நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, 15 நாள் கேம்பெயின், போலிங் டே மேனேஜ்மெண்ட், அது எல்லாமே தாவேகாவால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுன்றது $1 million கொஸ்டின். 234 தொகுதியிலும் கேண்டிடேட்ஸை விஜய் போடுறாருன்னா எத்தனை தொகுதியில் அவங்களோட நாமினேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகாமல் அக்செப்ட் ஆகும்? அங்கேயே சிக்கல் வரும். ஈவன் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் இஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் சேலஞ்ச் ஃபார் விஜய். அதில் நிறைய கிம்மிக்ஸ் இருக்குது, அதில் நிறைய நுவான்சஸ் இருக்குது. போட்டு கொடுப்பானுங்க, சேலஞ்ச் பண்ணி நாமினேஷன் ஒன்ஸ் நாமினேஷன் ரிஜெக்டடாக நீ சுப்ரீம் கோர்ட் கூட போக முடியாது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் எலெக்ஷன் பெட்டிஷன் போட முடியும். ஃபால்ட் இல்லாமல் 234 தொகுதியிலையும் எத்தனை தொகுதியில் விஜய் கட்சியால் நாமினேஷன்ஸை ஃபைல் பண்ண முடியுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன் அதில் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ என்ன பொறுத்தளவில் விஜய்க்கு அதில் சிக்கல் இருக்குன்னு எனக்கு தோணல. மற்ற கட்சிகளுக்கு ஏன் சிக்கல் இருக்குன்னா, களத்தில் ஒரு கேண்டிடேட் போடுறாங்கன்னா அந்த கேண்டிடேட் வெயிட்டான ஆளாக இருக்கணும், காசை இறக்கணும், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கணும், இந்த சிக்கல்லாம் இருக்கு. விஜயை பொறுத்தளவு அப்படி கிடையாது. அந்த பார்ட்டி ஹைலி சென்ட்ரலைஸ் பார்ட்டி. எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒருத்தரை பாயிண்ட் பண்ணாங்கன்னா அவருக்கு தேவையான எல்லா விஷயமும் வழங்கப்படும், அவர் ஒரு ஸ்ட்ராங் மேனா மாறிடுவார் அந்த ஏரியாவில். ஏறக்குறைய அந்த மாதிரியான கட்சி தான். விஜயோட ஃபேஸை வச்சு தான் ஓட்டு கேட்க போறாங்க. ஸோ இதுக்கு லோக்கல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்குன்னு அவசியமே இல்லை. அப்படி ஸ்ட்ராங்கான ஆள் தேவைன்னா 10 கேண்டிடேட்ஸ் கூட போட முடியாது. ஸோ அதனால எனக்கு என்னமோ கேண்டிடேட்ஸ் நம்பி அவங்க களத்துல இறங்கல. விஜய் பாயிண்ட் பண்ணாருன்னா அவருக்கு வேல்யூ வந்துடும். இது சொல்றதுக்கு ஈஸி, நடைமுறையில் கஷ்டம். நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஃபால்ட் இல்லாமல் எத்தனை பேரால நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியும்? அந்த சிக்கல்கள்லாம் அஃப்கோர்ஸ் இருக்கு. அதுல நிறைய டிஎம் பூத் லெவல் ஒர்க் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. எவ்வளோ பேர் உங்கள் ஆள் முதல்ல உங்ககிட்ட இருப்பான். ரெண்டாவது, பணம் எங்கே சார் செலவு பண்ண போகிறாங்க விஜய் கட்சியில்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷனில் மார்க் மை வேர்ட்ஸ், வெற்றி பெறக்கூடிய கட்சி திமுக அதிமுக 2 பேருமே, ரிமெம்பர், மார்க் மை வேர்ட்ஸ், நார்மலாக 50 crores வரைக்கும் ஸ்பெண்ட் ஆக போகுது ஒரு எலெக்ஷன், ஒரு கான்ஸ்டுவன்சி. இட்ஸ் கோயிங் டு பி அ லேவிஷ் மணி ஸ்பெண்டிங். மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான், மக்களுக்கு கொண்டாட்டம் தான். எலெக்ஷனுக்கு பிறகு திண்டாட்டம், அது வேறு. உங்ககிட்ட ஏது பணம்? அந்த குரோர் பத்திஸ் விஜய் கட்சிக்கு வருவாங்களா? இன்னொன்றுங்க, அவன் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்னா விஜய் கட்சியில் இருக்கவன் செலவு பண்ணுவான். ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் இல்லைன்னா விஜய் கட்சியில் செலவு பண்ண மாட்டான். அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை விஜய் புரிஞ்சுக்கல. 2016 தேமுதிக திமுக இதே பிரச்சனை வந்தது. கீழே 2 பேரும் ஒன்றா செஞ்சு ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் விஜயகாந்த் பல்ட்டி அடிச்சு மக்கள் கூட்டணிக்கு போனார். தலையில் கையை வச்சு உட்காந்துட்டான் தேமுதிகாரன். செலவு பண்ண மாட்டான், தோக்க போகிறது உறுதி. இது அப்படி பார்க்க வேணாம் சார். இப்போ விஜயோட அரசியலால் யாருக்கு லாபம் இருக்கோ அவங்க செலவு பண்ணுவாங்க. ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. பச்சையா சொல்றேன், திமுக செலவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கு திமுக ஓரளவு காசு கொடுக்குது அப்படின்னா ஜெயிக்க வைக்கிற அளவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. அது ஃபூலிஷ்னஸ். ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அது கூட எல்லா தொகுதியிலையும் கிடையாது. நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு விஜய் கட்சியோட இன்னொரு பெரிய ப்ராப்ளம், அவருக்கு கேண்டிடேட்ஸ் கிடைக்கிறதுல சிக்கல் வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் அவர் கட்சிக்கு போகணுன்னு விரும்புகிறான். நான் சொன்ன இந்த எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ், மற்ற எல்லா பார்ட்டிஸ்லேருந்தும் விஜய் கட்சிக்கு போய் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புகிறான். அது எப்போ செலவு பண்ணுவான்னா, பணம் வச்சுருக்கான் எல்லாம். ஏடிஎம்கேவோட போனால் செலவு பண்ணுவான், இல்லை பண்ண மாட்டான். அப்போ தனியாக போய் கண்டெஸ்ட் பண்ணுறதுன்றதுல அதை தான் நான் சொன்னேன். எத்தனை பேர் நாமினேஷன் அக்செப்ட் ஆக பண்ணுறதுன்னு சொல்கிறது அதுவும் சேர்த்து தான். சரி, இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் பேசணும். இப்போ 5 முனை போட்டியாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதில் அப்படி மாறுச்சுன்னா 4 அலைன்ஸ் ஆன்டி டிஎம்கேவாக இருக்கும், ஒரு அலைன்ஸ் டிஎம்கே அலைன்ஸ் கூட்டணி கட்சிகளோட ஒரு அலைன்ஸாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அப்படி இருந்ததுன்னா இந்த எலெக்ஷனில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகும், அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் அதிகமாகுது. இப்போ மார்க்கெட்டில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண நிறைய கம்பெனிஸ் வராங்கன்னா அந்த பொருளுக்கான மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்றதுக்கு நிறைய கட்சிகள் உதயமாயிட்டே இருக்காங்கன்னா, கமல் உட்பட, ஒரு காலத்துல கமலுமே உள்ள வந்தாரு, இவங்க எல்லாம் உள்ள வராங்கன்னா ஆன்டி டிஎம்கே மார்க்கெட் பெருசாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பட் ஸ்டில்
அவங்களோட ஓட் பேங்க்ன்றது இது அவ்வளவுதான் லாங் ரன்ல கேக்குறேன், இந்த எலெக்ஷன் கேட்கலாம். லாங் ரன்ல அட்வான்டேஜ் எனக்கு புரியுது. லாங் ரன்ல வி மே பி ரைட். நான் இந்த எலெக்ஷன்ல கேட்டீங்கன்னு நினைச்சேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கேக் இவ்வளவுதாங்க. 100 மார்க்ஸ் இருக்குதுங்க. 35 மார்க்ஸ் அவங்க எடுத்துடுறாங்க. 35 பிளஸ் மார்க்ஸ். எதிர்க்க 4-way split 65, 4-way split of 65, 20, 25, 28 even if you get 30, அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. The more number of players in the plate, advantage for DMK. அப்ப இந்த டிவிகே கதையெல்லாம் நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்குது. அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அவங்களோட நலத்திட்ட உதவிகள், அவங்களோட நம்பர்ஸ், அவங்களோட ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு ஹியூஜ் அட்வான்டேஜாக இருக்குது. இட்ஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ். ஸோ இதில் அப்போசிஷன் வந்து ஸ்கேட்டர்டாக போகிறது, மோர் அண்ட் மோர் பிளேயர்ஸ் இந்த அப்போசிஷன் வில் பி அ குட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. ஆனால் எப்பவுமே ஸ்கேட்டர்டாக இருக்காது இல்லை. இப்போ நான் இந்த எலெக்ஷனை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். லாங் ரன்ல நிற்காது, வாய்ப்பு இல்லை. அனதர் டேர்ம் ஃபார் டிஎம்கே வில் பிரிங் இன் அன்ஃபோர்சிங் ப்ராப்ளம்ஸ் டு த ஸ்டேட், அதில் சந்தேகமே கிடையாது. பட் வாட் எல்ஸ் யூ கேன் டூ? ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இல்லை இன்னைக்கு. டீனா ஃபேக்டர் வாங்க. டெல்லியில் எப்படி மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லையோ, தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. திஸ் த ஃபேக்ட். அண்ட் தேர் இஸ் அ பேட்டர்ன் ரிப்பீட்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியிலையும் செவரல் ஸ்டேட்ஸ்லையும் இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் கம்மிங் பேக் டு பவர், அட்லீஸ்ட் ஃபார் செகண்ட் டேர்ம். ஐ திங்க் தி அட்வான்டேஜ் டெஃபினெட்லி as of now இட்ஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அப்படி தான் எனக்கு தோணுது. அன்லஸ் சம்திங் கோஸ் சம்வேர் வெரி சீரியஸ்லி ராங் the next 3 to 4 months. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூட்டணி குறித்த நிறைய பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. அது போக கட்சிகள் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் ஃபாலோ பண்ணணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். பிஎம்கே எப்படி பாக்குறீங்க? இப்ப பிஎம்கேவை பொறுத்தளவுல 1-2 ஸ்பிளிட் ஆயிருக்காங்க. இன்னொன்னு அன்புமணி ஃபேக்ஷனை பொறுத்தளவுல அவர் பேசக்கூடிய அரசியல் அதிமுக பாஜக அரசியலாக தான் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இங்க வந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓவரால் பிஎம்கே எப்படி பாக்குறீங்க? அதாங்க, அப்பா மகன் சண்டை நடுத்தருக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இப்போ வயலன்ஸ்க்கு போயிருக்கு. வெட்டுக்கூத்துல போய் நிற்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு கிராஜுவேட் ஆகிருக்காங்க. இது இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் அது எப்படி போகும்னு தெரியல. ப்ராபப்ளி பிஆர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமித்ஷாவோட பார்வை இந்த பக்கம் திரும்பும்போது, இஃப் பர்சனலி அமித்ஷா இன்டர்வியூன்ஸ்னா தெர் குட் பி சம் டெவலப்மெண்ட். அவங்க டாக்டரும் இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. தெர் மே பி அ தா பை ஜனவரிக்கு பிறகு வந்து சீரியஸ் ப்ரெஷர் ஃப்ரம் பிஜேபி. 2 ஃபேக்ஷனாக இருங்க, பட் 2 பேரும் உள்ளே இருங்கன்ட்டானா 2 ஃபேக்ஷனாக பிரிஞ்சுக்கோங்க, ஃபைன், சேர வேணாம். போத் ஆஃப் யூ ஹேவ் செப்பரேட் பார்ட்டிஸ் அண்ட் 2 பார்ட்டியும் என்டிஏக்குள்ளே இருங்க. இப்போ காங்கிரஸ் பிரிஞ்சு போய் சரத்பவார் 2 பேரும் இந்தியா பிளாக்குள்ளே இருக்காங்களே. அப்போ சண்டை போட முடியாதுல்ல? சண்டைலாம் போட வேணாம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்க ஒரு 6 மாதம் அமைதியாக இருங்க அப்படின்னு. 6 மாதம் அமைதியாக இருங்கன்றதானே. அந்த காம்ப்ரமைஸை அமித்ஷா மே ஒர்க் அவுட், பிஜேபி மே ஒர்க் அவுட். ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் உண்மையான பாமகன்றது தெரிஞ்சிடும். அப்புறம் மேபி எலெக்ஷனுக்கு பிறகு அதுக்குள்ளே அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஓட் பேங்க் விஜய் பக்கம் கிராவிடேட் ஆகிருக்கு. பழைய வாய்ஸ் இல்லை. பட் யாராலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் அது இப்படி இருக்குது. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் அலைன்ஸாக இருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 2 பேருமே வந்து என்டிஏக்குள்ளே இருங்க. பாமக 1, பாமக 2 ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டு செப்பரேட் என்டைட்டியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதோ ராம்தாஸ் வந்து டிஎம்கேவோட போகணும்னு விரும்புகிறாரு போல். ஓப்பனாக டிஎம்கே அதை அட்மிட் பண்ணுமான்னு தெரியாது நமக்கு. எப்படி இருந்தாலும் ஐதர் இட் வில் பி ஸ்பிளிட் ஆர் இட் வில் பி உங்களுக்கு வந்து என்டிஏக்குள்ளே 2 பேரும் இருப்பாங்க. அவங்க ஓட் பேங்க் எரோடட், கம்ப்ளீட்லி எரோடட். அது அப்பா புள்ள சண்டை வந்து பாமக ஓட் பேங்கை செதறிடுச்சு. எப்படி சொல்றீங்க? ஆல்ரெடி அவங்க விஜய் பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? என்ன these are all உங்களுக்கு வந்து உங்களோட பல்ஸ் தானே. உங்களுக்கு வந்து as a journalist எனக்கு ஓரளவு தெரியும். அது வந்து ஐ கேன் ஃபீல் த பல்ஸ். அந்த பக்கம் ஓட் பேங்க் நகருது. தாவேக்காவோ விஜய்க்கு வந்து சீமான் கிட்டேருந்து போகுது, திருமா கிட்டேருந்து போகிறது, பாமா கிட்டேருந்து போகுது. these are all the smaller பார்ட்டிஸ்லேருந்து கணிசமான அளவு போகுது. சீமான் இது மோர் தென் சீமான் திருமா கிட்டேருந்து மேசிவ் ஸ்விங் இருக்குது. மோர் தென் எனி அதர் பார்ட்டி திருமா தான் வந்து பிக் லூசர். அதில் எந்த சந்தேகம் வேணாம். அடுத்த கேட்டகரியில் சீமானும் பாமகவும் வந்து சேர்றாங்க. ஸோ ஆல்ரெடி அது இல்லாமல் இந்த சண்டைலாம் வந்து பீப்புளோட வெறுத்திருப்பாங்க மக்கள். பாமக ஓட்டு போட்டவங்களே கூட அந்த ஹார்ட்கோர் 1 இயர் ஓட் பேங்க் வேணால் இருக்கலாம். அதுவும் பெரிய அளவில் எரோடாக இருக்குது. அவங்க உண்மையிலேயே எல்லா 1 இயரும் ராம்தாஸ்க்கு போடுறாங்கன்னா ராம்தாஸ் என்றைக்கும் சிஎம் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த வெரி நியூமரிக்கலி வெரி பவர்ஃபுல் பார்ட்டி. ஏன் ராம்தாஸால் ஒன்றுமே பண்ண முடியல?
ஸோ எல்லா வன்னியர்களும் ஒன்று ராமதாஸ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, அன்புமணிக்கு போட மாட்டாங்க. அது இந்த சண்டைக்கு பிறகு கண்டிப்பாக போடவும் மாட்டாங்க. 14th நவம்பர் ரிசல்ட்ஸ், பிஆர் ரிசல்ட்ஸுக்கு பிறகு அமித்ஷா பார்வை திரும்பும்போது தெர் குட் பி சம் டெவலப்மெண்ட்ஸ். பட் எப்படி பார்த்தாலும் அவங்களோட பழைய ஷீன் ஆஃப் த பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த சக்தி போயிடுச்சு அவங்ககிட்ட. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பொலிட்டிக்ஸை பார்க்கும்போது அவர் ஏறக்குறைய பாஜக அதிமுகவோட ஒத்துதான் போறார். அவங்க பேசுற அதே விஷயம் தான் பேசுறாரு, ஆனா வெளில இருந்து பேசுறாரு. ஏன் அலையன்ஸுக்குள்ள போயிடுவார். ஏன் இந்த டிலே அமித்ஷா வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதாங்க இப்ப இனிமேல் நாள் இருக்குது இல்லைங்க உங்களுக்கு வந்து, அவங்க கவனம் பூரா அங்க பீகார்ல இருக்குது. இல்ல ஏன் அதை நான் கேட்கறேன்னா, அங்க ஒரு அலையன்ஸ் இருக்கு. இங்க எல்லாரும் கேட்கிற விஷயம் என்னன்னா, இவங்கனால அலையன்ஸ் ஏன் ஃபார்ம் பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி அதிமுகவை நோக்கி வைக்கிறாங்க. சோ இவங்க அங்க போயாச்சுன்னா ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். இப்ப யார்கிட்ட பேசுறதுன்ற சிக்கல் ஏடிஎம்கேக்கு இருக்கு, பிஜேபிக்கு இருக்கு. அப்பா கிட்ட பேசுறதா புள்ள கிட்ட பேசுறதா, தட் ஹாஸ் டு பி ஃபர்ஸ்ட் சார்ட்டட் அவுட். அதுக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே. கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு வரும், இன்னும் வராம ஒன்றும் போயிடாது. இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம். உங்களுக்கு பை டிசம்பர் இல்லாட்டியும் பை ஜனவரியில எல்லாம் ஒரு ஷேப் அப்புக்கு வரும் உங்களுக்கு. அதனால யார்கிட்ட பேசுவாங்கன்ற டிஃபிகல்ட்டி இப்போ இருக்குது. தட் கொஸ்டின் வில் பி சார்ட்டட் அவுட். அதுக்கு பிறகு கண்டிப்பா திங்ஸ் வில் ஸ்டார்டட் மூவிங். இப்போ 24 பொறுத்தளவுல அதிமுகவுக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கலே என்னன்னா, திமுக ரொம்ப கிளவரான ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றாங்க. சண்டை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான். அண்ணாமலை அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி பாஜகவை ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணாங்க. அது நல்லபடியா அவங்களுக்கு ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கணிசமா பாஜக சைடு போச்சு. அதிமுக அதனால பாதிப்படைஞ்சது. அதே விஷயம் இப்ப திரும்ப நடக்குது. டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற நரேட்டிவ் வந்து இப்ப உருவாக்கப்படுது. டிவிகேவும் அந்த விஷயத்த பண்றாங்க, டிவிகே எதிர்த்து திமுகவும் சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த நரேட்டிவ் நேச்சுரலாவே பில்ட் ஆகுது. இதனால பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னா அதிமுகவுக்கு தான் எண்ட் ஆஃப் த டே. 24ல மாதிரியே இப்பயும் சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா? இதை மீண்டு வர முடியுமா? அந்த நரேட்டிவ் இந்த தடவை பிரேக் பண்ண முடியுமா? பிரேக் பண்ணணும் என்ன பண்ணும்? இல்லைங்க, ஏடிஎம்கேக்கு வந்து டீப் ட்ரபிள். இவன் எல்லாரையும் ஒரு வெளியில் நீக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை ரீசரக்ஷன் வந்து நான் கம்ப்ளீட்லி ரூல் அவுட் பண்ணலை. பட் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் வெரி ஹைன்னு தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணுங்க. அதை நான் என்ன சொன்னேன், நவம்பர் 14th பிஆர் ரிசல்ட்ஸுக்கு பிறகு தான் பிஜேபி ஹேவ் சம் கேம் பிளான் ஃபார் தமிழ்நாடு. ஏடிஎம்கேவை யூனிஃபை பண்ணணும்னு அவங்க விரும்பினாங்கன்னா தே கேன் டூ சம்திங். இல்லை ஏடிஎம்கே வீக்கன் ஆகணும்னு பிஜேபி விரும்புதுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. பட் ஸ்டில் ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. 20% ஓட்டு உங்களுக்கு கையில் இருக்குது. கம்ப்ளீட்டாக அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு தாவேகா வர்சஸ் திமுகன்னு பேசுறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது அதிகப்படியான பேச்சு. இன்னைக்கு நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி ஏடிஎம்கே. அது வந்து ஒரு ரெசிலியன்ஸ் உண்டு அந்த பார்ட்டிக்கு. இன்னைக்கு என்டையர் மீடியா ஏடிஎம்கே எதிராக நிற்குது. ஏடிஎம்கேக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி. தே ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரெண்ட்லெஸ். ஆஃப்டர் பிஜேபி அலையன்ஸ் மைனாரிட்டிஸ் ஹவ் ட்ரிஃப்டட் அவே ஃப்ரம் தம். இது வரைக்கும் அவங்க வரலாறுல இல்லாத அளவுக்கு தே ஆர் டவுன் அண்ட் அண்டர். பட் ஸ்டில் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அது ஜென்ரலி ஏடிஎம்கே நோக்கி தான் கிராவிடேட் ஆகும். டைம் இருக்குது, 4-5 மாதம் இருக்குது. அதனால் டோன்ட் ரைட் ஆஃப் ஏடிஎம்கே. சிம்பிள். இப்போ நீங்கள் சொன்னது தான், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஏடிஎம்கே கிட்ட கன்சாலிடேட் ஆச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவ்வளோதான் சிம்பிள் ரூல். அப்படி கன்சாலிடேட் ஆகணும்னா அதிகப்படியாக ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை ஏடிஎம்கே பண்ணணும். மற்ற கட்சிகளை விடலாம் அதிகமாக பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கான்றது மட்டும்தான் இப்போ கேள்வி. அதுக்கான ஸ்ட்ரென்த் நாள் ஆக ஆக வரலாம். நீங்கள் 1000 சொன்னீங்கனாலும் அவர் வந்து இன்னைக்கு ஒரு 130 தொகுதி வரைக்கும் போய் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. க்ரௌட்ஸ் இஸ் ட்ராயிங் ஹியூஜ் க்ரௌட்ஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஆர் டோன்ட் ரைட் ஆஃப் ஏடிஎம்கேன்னு தான் நான் சொல்கிறேன். தட் வில் பி a tough fight. அவ்வளோ ஈஸியாக வந்து தே வாண்ட் செசிட் தர் கிரவுண்டு. அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஆன்டி டிஎம்கே தான் தமிழ்நாடு அரசியலோட ஃபல்கரமை. அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஏடிஎம்கேலேருந்து கட்சி மாறி போகிறவனால தான் இந்த ஏடிஎம்கேக்கு பெரிய லாஸ் ஒன்றுமே இருக்காது. திமுக இவங்களால எந்த லாபமும் கிடையாது. ஆன்டி டிஎம்கே இஸ் தி ஏடிஎம்கேஸ் ஃபல்கரம். லீடர்ஸ் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க டிஎம்கேக்கு போனாங்கன்னா அவங்க செல்லா காசு ஆகிடுவாங்க, ஜீரோ ஆகிடுவாங்க. இதுதான் கடந்த கால வரல. அது இன்றைக்கி போய் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் வரைக்கும் பொருந்தும். ஏடிஎம்கே என்பது ஆன்டி டிஎம்கேல வந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. தீசிஸ் அண்ட் ஆன்டி தீசிஸ். ஜானகி அம்மா எம்ஜிஆரோட அஃபிஷியல் ஒய்ஃபை தூக்கி அடிச்சுட்டு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணம் வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு எம்ஜிஆர் செத்த பிறகு 88 பூரா பிரசிடென்ட் ரூலில் இருக்கும்போது ஜானகி அம்மா ஷி ஷேர்டு டயஸ் வித் கருணாநிதி. வேற ஜெயலலிதா கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு பேசினாங்க. ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர் த்ரோன் அவுட் ஜானகி அண்ட் சோசன் ஜெயலலிதா as their leader. அந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. அது இன்னைக்கும் பொருந்தும். சரி, இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சைடில் டிடிவி இருக்காரு, இன்னொரு சைடில் ஓபிஎஸ், அப்புறம் செங்கோட்டையன் அவர்களோட ஓட் புல்லிங் கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவர்
பெரிய தலைவர்களோட ஷேடோவா இருந்திருக்காரு. இப்ப தனியா நிக்கிறாரு. ஸோ அவரோட கெப்பாசிட்டி புரியல. ஆனா ஓபிஎஸ் அவர்களாலையும் டிடிவி அவர்களாலையும் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கு. டிடிவி கிட்ட ஒரு கட்சியும் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஸ்ட்ரென்த் இப்பவும் அவங்களுக்கு இருக்கான்றதுதான். இல்லைன்னா மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை போயிருக்கான்ற அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு தடவை ஓட் போடுவாங்க, அப்புறம் செகண்ட் டைம் திருப்பி ஓட் போட பேஸ் பண்ண ரெடியா இருப்பாங்களான்ற கேள்வி இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வீக்கா இருக்காங்களா, அதே மாதிரி தான் இருக்காங்களா? இட் இஸ் இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலையே. நீங்கள் டிடிவி அண்ட் ஓபிஎஸ் எல்லாம் தான் நீங்கள் கேட்குறீங்க. Right. அந்த கம்யூனிட்டி ஓட்ஸை உடைக்கலாம் கேப்ரியல், அவ்வளோதான். சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் இல்ல அது போன தடவை விட இந்த தடவை கம்மியா இருக்குமா, அதிகமா இருக்குமா அவங்க உடைக்கிறது? அது இன்னும் 4-5 மாதம் திமுக கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பொறுத்து. ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இல்லைன்னா உடைக்க முடியாது. ஆன்டி இன்கம்பன்சி வருதுன்னா உடையும், கண்டிப்பாக உடையும். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஓட்ஸ், இது செங்கோட்டையனுக்கு கம்யூனிட்டி ஓட்ஸும் கிடையாது, அது எடப்பாடி கிட்ட போயிடுச்சு. வேற ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவுக்கு ஓரளவு கண்டிப்பாக கம்யூனிட்டி ஓட்ஸ் அங்கே இருக்கும். அது நிச்சயமாக வந்து ஒரு 20 கான்ஸ்டுவன்சி, 20லேருந்து 30 கான்ஸ்டுவன்சி வரைக்கும் வச்சிங்கன்னா கூட வந்து சதர்ன் பெல்ட்டில் கண்டிப்பாக வந்து அப் டு 30 வரைக்கும் போகலாம். நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிஸ்க் தான், டிஎம்கேக்கு ரிஸ்க் தான், இது சாரி ஏடிஎம்கேக்கு ரிஸ்க் தான். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்கு. அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் ஏன் இருக்குன்னா, அந்த கம்யூனிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை இருந்தது, இவங்கனால அதிமுகவை டேக் ஓவர் பண்ண முடியும், ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தியா இவங்க வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி ஓட் ஷேர் ஆச்சு. இப்போ அந்த நம்பிக்கை உடையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல, ஏன்னா அவங்களால டெலிவர் பண்ண முடியல, அதனால கேட்குறேன். பட் ஸ்டில் அந்த காஸ்ட் அஃபினிட்டி இருக்கும்ல. இது அதுதான் நான் சொல்ல வரேன். திமுக வேணுமா வேணாமான்றத கொஸ்டின் எந்த அளவுக்கு ஷார்ப்பன் ஆகுதுன்றதை பொறுத்த விஷயம். திமுக எனக்கு வேணவே வேணான்ற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து பீக்குக்கு போகுதுன்னு போது இவங்களோட கம்யூனிட்டி ஓட்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. யார் வரணுன்றது அப்போ நோக்கம் கிடையாது, யார் வரக்கூடாதுன்றது நோக்கம் போது ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேக்கு அந்த ஓட்ஸ் போகும். ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு வளரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காஸ்ட் அஃபினிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 லட்சம் ஓட்டு ஓபிஎஸ்சிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன், ரைட், அதை ஒரு அளவுகோலாக வச்சிங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு வளரல ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் 2016 இந்த ரன் அப் டு தி 2026 எலெக்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக வந்து அப்போ அது வந்து கம்யூனிட்டி சாலிடாரிட்டியில் இந்த பக்கம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு இஷ்யூ தான். அது 31 வாக்குகள் வந்து இந்த 3 பேரும் போய் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடின்னு சொல்லும்போது கோவம் வந்து எடப்பாடியை, ஸ்டாலினை விட எடப்பாடி மேலே கோவம் திரும்பிச்சுன்னா இவங்க ஓட்டை உடச்சிடும். தெளிவாக ஒன்று தெரியுது, வெதர் இட் இஸ் சசிகலா, டிடிவி ஆர் எடப்பாடி, நான் இப்போ செங்கோட்டையனும் அந்த பேண்ட் வேகனில் சேர்ந்துட்டாரு. யார் வரணுன்றது அவங்களுக்கு நோக்கம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றத நோக்கம். எடப்பாடி வரக்கூடாது, அதனால் தங்களுடைய அரசியலால் திமுக வருதுன்னா வந்துட்டு போட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது 4 முனை போட்டி கன்ஃபார்ம் ஆயாச்சு. இது 5 முனை போட்டியாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல என்டிகேவை எங்க பிளேஸ் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் 3rd பிகஸ்ட் பார்ட்டி, அவங்க எங்க பிளேஸ் 8% இருக்காங்க. பட் பெரிய நம்பர், பெரிய நம்பர், இட்ஸ் இஸ் a குட் நம்பர், ரைட். அது உண்மையிலே பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் தான். என்டிகே வந்து இந்த எலெக்ஷனில் அவங்க தனியாக தான் நிற்பாங்கன்னா படுதோல்வியை தழுவார்கள். மேபி 2%ன்றது 8%ன்றது 10% போகலாம். பட் ரிசல்ட் வில் பி தி சேம். ஒரு தவிர எத்தனை நாட்கள் சீமான் தொடர்ந்து செய்வார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வாக்கு வங்கி அரசியலின் அடிநாதம் என்பது கூட்டணி. யாருமே, லிட்ரலி நான் சொல்கிறேன், யாருமே வெதர் ரைட் ஆர் லெஃப்ட் ஆர் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிஸ், மோடி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கருணாநிதி, ஜெயலலிதா, சந்திரபாபு நாயுடு, மம்தா பானர்ஜி, எனி லீடர் ஆஃப் திஸ் கண்ட்ரி தனியாக நிற்கவும் முடியும். எம்ஜிஆர், இந்த அடிப்படை புரிதல், நீ சமுதாய இயக்கமாக அதுக்கு இருந்துட்டு போயிடலாம். சீமான் திராவிடர் கழகம் சோஷியல் மூமெண்ட்டாக வாக்கு வங்கி அரசியல் இருந்துட்டு கூட்டணி போக மாட்டேன் என்ற அடம் பிடிப்பது, ஐ திங்க் இந்த 14, 16, 19, 21, 25 எலெக்ஷனை பார்த்துட்டு 6வது எலெக்ஷன் அவர் தவறு செய்கிறாருன்னா 26க்கு பிறகு அவருடைய அரசியல் சிக்கலானதாக மாறும் நான் நம்புறேன். சரி, அவங்க தான் முடிவு பண்ணும். இப்போ அது வந்து தவறுன்னு சொல்றீங்க. இப்போ கூட்டணிக்கு போகாம தவறு சரின்னு சொல்லல கேப்ரியல். இல்லை, ஏன் அதை நான் கேட்குறேன்னா, இப்போ ஊழல் பண்றது தவறு, சரியான ஆட்சி கொடுக்காம இருக்கிறது தவறு, குடும்ப அரசியல் தவறு. ஆனா இந்த தவறுகள்லாம் பண்ணக்கூடிய கட்சியோட நான் கூட்டணி வைக்க மாட்டோம், தனியா போறதுன்றது அப்ப கரெக்ட் தானே? அது ஜெயிக்கிறது தோக்கணுன்றது செகண்டரி. நோ, ஐ அம் சாரி, தென் டோன்ட் பி இன் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். எந்த கேமையுமே அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். சி, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இருந்துட்டு தனியா நிக்க முடியாதுன்ற நான். காம்ப்ரமைஸ் இஸ் தி ஃபல்க்ரம் ஆஃப் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். யூரோப்லலாம் வந்து டயமெட்ரிக்லி அப்போசிட் பார்ட்டிஸ் ஆர் எங்கேஜிங் இன் அலையன்சஸ். அது கரப்ஷனோட வெளிப்பாடு. தென் யூ டோன்ட் பி அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. த மினிட் யூ பிகம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெடி ஃபார் காம்ப்ரமைஸ். சி, ஆஃப்டர் வாட் இஸ் லைஃப்? யா, லைஃப் இட் செல்ஃப் இஸ் நத்திங் பட் காம்ப்ரமைஸ். கல்யாணம் பண்ணிக்கிறீங்கனாலே காம்ப்ரமைஸ் தான். சம் கிவ் அண்ட் டேக் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? சம் கிவ் அண்ட் டேக்.
கோயிங் டு ஜாப் வித் சம்படி, யாரோ முதலாளிகிட்ட நீங்கள் போய் ஒருத்தங்க கீழே வேலை செய்கிறீங்கனால இட்ஸ் அ காம்ப்ரமைஸ். பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறீங்களா ஒருத்தனோட பிஸ்னஸில், இட்ஸ் அ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் இல்லாமல் லைஃபே இல்லையாங்க. அதுவும் பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் காம்ப்ரமைஸ். அது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஹவவர் லாஃப்டி ஒரு ஐடியல்ஸ் மேபி, அந்த உட்டோப்பியன் வேர்ல்டில் இருக்கவன் தான் வந்து நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுவான். நான் சொல்கிறது ஓட் பேங்க் பாலிடிக்ஸோட பேசிக் ரூல்ஸுக்கு எதிரானது. நாங்கள் தனிச்சு போட்டிடுவோம். ஆனா இந்த நீங்க சொன்ன தட் இஸ் வை யூ பி a சோஷியல் மூவ்மெண்ட்ன்றாங்க. இப்போ ஏன் வந்து திராவிட பெரியார் ஏன் வரமாட்டேன் நீங்க கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப காம்ப்ரமைஸ் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அவசியம், எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஆனா இந்த காம்ப்ரமைஸை பண்ண நிறைய கட்சிகள் நீ காணாம போயிட்டாங்க. இந்த காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கக்கூடிய என்டிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஆவாதுன்ற நான் இந்த எலெக்ஷன் 10% இதோட ஸ்டாக்னேட் ஆகிடும். ஆனா காம்ப்ரமைஸ் பண்ண யாருமே இல்லையா நீ இல்லைங்க. காம்ப்ரமைஸ் பண்ண பிறகு ஓரளவு யூ கேன் அச்சீவ்ங்க. இப்போ கம்யூனிஸ்ட் வந்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்குள்ள கம்யூனிஸ்ட் உள்ள போகும்போதுங்க எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது. பட் தேவ் அச்சீவ்ட் இட். இன்னைக்கு நாடு பூரா இருக்கக்கூடிய லேபர் லாஸாக இருக்கட்டும், அல்லது வந்து பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இந்தியன் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியோட ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா 1952லேருந்து ஒவ்வொரு கிளாஸையும் ஆட் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு லாஸையும் கொண்டு வரத்துக்கு, அதில் சப் கிளாஸ் ஆட் பண்ணுறதுக்கு, அதனால தான் ஐம் சேயிங் இட் இஸ் அ கிளாஸ். அதாவது வந்து செக்ஷன்ஸ், ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வரத்துக்கும் அதுக்குள்ளே உப பிரிவுகளை கொண்டு வரத்துக்கும் மைண்ட் பாக்லிங் டிபேட்ஸ் நடந்திருக்குது. ஹவர்ஸ் டுகெதர் மேரத்தான் டிபேட்ஸ், 10 hours 12 hours டிபேட்ஸ் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் வந்து இன்றைக்கும் வந்து லேபர் லாஸ் இருக்குது, பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்மை கம்யூனிஸ்ட் யூஸ் பண்ணதான், அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஸோ சீமானோட பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டாக்னேட்டட் ஆகிடுச்சு. நீங்கள் உட்டோப்பியன் வேர்ல்டில் வாழுறீங்க. நான் அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். பாலிடிக்ஸ்க்கு போகிறது உங்களோட கோர் பாலிசிஸை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா டோன்ட் கோ டு பாலிடிக்ஸ், பி எ சோஷியல் மூவ்மெண்ட். பெரியார் கிளாசிக் எக்ஸாம்பிளுங்க. அவருக்கு இருந்த பப்ளிக் சப்போர்ட்டுக்கு அவரால் வந்து he could have achieved it like anything in politics. அவர் ஏன் போல உங்களுக்கு வந்து அவர் சொன்னார் கண்ணீர் துளிகள்னார். போனால் கையேந்தி நிற்கணும். நீங்கள் கொடுத்தா கூட அவர் வாங்கிக்க மாட்டார்ல. அவர் நினச்சிருந்தா ஒரு சிஎம்மாவோ, ஏன் இன்னைக்கு வீரமணி இருக்காருங்க, அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கணும், ஆக்கி அனுப்பணும், வாங்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அந்த ஃபாரம் வந்து நமக்கானது இல்லை. நம்முடைய இது வந்து சமுதாய இயக்கம், சோஷியல் மூவ்மெண்ட்டாக தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துட்டு போயிடுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வில் பி ப்ரெஷர் குரூப்பாக நீங்கள் இருக்கலாம் சமூகத்தில். இப்போ என்ஜிஓஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சோஷியல் மூவ்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் குரூப்பாக இருந்துட்டு போயிடலாம். ஜெனுவன் அச்சீவ்மெண்ட் வேணும்னா ரிமெம்பர் ஒன் திங், கிவ் அண்ட் டேக் தான். காம்ப்ரமைஸ் பண்ணணும், விட்டு கொடுக்கணும், எடுக்கவும் செய்யணும். இப்போ 8% சீமானோட ஓட் பேங்க்கு 2026 10% மாறலாம், நான் மறுக்கல. அதுக்கு பிறகு போக வாய்ப்பு குறைவு. பட் ரிமெம்பர் அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், 26க்கு பிறகு டவுன்ஃபால் தான், ஒன்றுமே கிடையாது. அப்போ இதை அச்சீவ் பண்ணுவோம். எவ்வளோ நாள் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணீங்க. The minute you have stepped into electoral politicsனால நீங்கள் யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் காம்ப்ரமைஸ். ரொம்ப ரிஜிடாக இருந்தீங்கன்னா, கிளாசிக் எக்ஸாம்பிள் பிஜேபிங்க. ஆர்எஸ்எஸோட கோர் வேல்யூஸ் நமக்கு தெரியும், எவ்வளோ தூரம் ரிஜிடாக இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் எவ்வளோ காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணாங்க. ஆனால் அந்த காம்ப்ரமைஸை கூட கம்யூனிஸ்ட் பண்ண தயாராக இல்லை. அதனால தான் கம்யூனிஸ்ட்டுகள் தோற்று போயிருக்காங்க, பிஜேபி வளருது. சரியான உதாரணம் 96ல் ஜோதிபாசுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபர் வந்தப்போ அவர் ஏற்றுக்கல. அதை ஏற்றுட்டு இருந்தால் 10 மாதம் ஒரு தேவகவுடா கவர்மெண்ட் மாதிரி இருந்திருக்கும், கவுத்திருக்கும். அந்த 10 மாதத்தில் வந்து தே வுட் ஹவ் டன் மெனி திங்ஸ். அவங்க ஆளுங்களை வந்து பெரிய அளவில் வந்து கவர்னன்ஸில், அட்மினிஸ்ட்ரேஷனில் பிளான் பண்ணியிருக்கலாம். அதைத்தானே பிஜேபி பண்ணான். 96ல் வாஜ்பாய் கவர்மெண்ட் 15 நாள், அப்புறம் தேவகவுடா, அதுக்கு பிறகு 98ல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு 100 வருஷம் ஆயிருக்குன்னா ஒவ்வொரு ஃபாரமையும் அவன் யூஸ் பண்ணான். ஆனால் அவங்க அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணல. கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணுறான், அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணுறான். அதிகாரத்தை நீ எட்டவே முடியாதுன்ற சூழல் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணால் அவங்க ஃபியூச்சர் காம்ப்ரமைஸ் ஆயிரும்ல சார். நான் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று அலையன்சஸ், 2வது பவர் வந்ததுன்னா விடக்கூடாது, பவரை கிராப் பண்ணிக்கணும். அதுக்கு சரியான உதாரணம் திமுகவும் பிஜேபி. பவர் கையில் கொடுக்கும்போது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருந்துட்டு சன்னியாசியா போனீங்கன்னா நீ தோத்து வீணா போயிடும். அதான் சிபிஎம். ஜோதிபாசுக்கு வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபர் கொடுத்தப்ப அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட இன்னைக்கு பாலிடிக்ஸ், சிபிஎம்மோட பாலிடிக்ஸை வேறங்க. இன்னைக்கு அது ஹாட் டிபேட்டா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹாட் டிபேட்டா தான் ஓடிட்டு இருக்கு. ப்ராக்டிக்கலா அவங்க பண்ண தப்பு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பை த லெஃப்ட், எஸ்பெஷலி பை த சிபிஎம். தட்டுல வச்சு கொடுக்குறான் வேணான்றாங்க. வேற அதே பிஜேபி 15 நாள் பவர்ல இருந்தா கூட வாஜ்பாய்க்கு அவன் போய் பவர்ல உட்காரான். அதுக்கு பிறகு 98ல் ஒரு 14 மாதம் ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுக்கும் போது பவரில் இருக்காங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் 4 வருஷம் பவரில் இருக்கான். அதுக்கு பிறகு 10 வருஷம் பவரில் இல்லை. இன்னைக்கு கன்சால்டேட் பண்ணிட்டான்.
1925 ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கான். 1925 ஆரம்பிச்ச திராவிடர் கழகம் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு. ஆனால் 1925 ஆரம்பிச்ச சிபிஐ கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் ஏன் அச்சீவ் பண்ண முடியல? வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிட்டோம்னா கேப்ரியல் 2 விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஒன்று, அலைன்சஸ்க்கு தயாராக இருக்கணும். 2வது, பவர் உங்கள் கிட்ட வந்ததுன்னா கிராப் பண்ணணும். அங்கே போய் சன்னியாசி கோலம் போட்டுட்டு எனக்கு அதிகாரம் வேணாம்னா ராகுல் காந்தியோட பிரச்சனை தானே. 2009 பவர் அக்செப்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமையா வேற. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸை தான் சீமான் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணும். ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.